character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 10th standard students. Today 10th science la physics பார்க்க போறோம். ஓகே, physicsல பாத்தீங்கன்னா 2 யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ குவார்டர்லி சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 யூனிட்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 3rd யூனிட் ஏதாவது முடிச்சிருந்தேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு குவார்டர்லி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த யூனிட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து குவார்டர்லிக்கு வரும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து குவார்டர்லி சிலபஸ் பார்த்தீங்கன்னா 2 யூனிட், ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் ஃபிசிக்ஸில். ஓகே, இன்றைக்கி நம்ம 3rd யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ 3rd யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபிசிக்ஸ். டேக் யுவர் புக், ஒரு சயின்ஸ் புக் இன் ஃபிசிக்ஸில் தெர்மல் ஃபிசிக்ஸ் எடுத்துங்க, யூனிட் 3 எடுத்துங்க. ஸோ தெர்மல் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா ஹீட். ஸோ ஹீட்டை பற்றி படிக்கிறது தான் வந்து தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்றது. தெர்மல் அப்படின்னா ஹீட். ஸோ ஹீட்டை பற்றி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபுல்லாக என்ன தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்றது. என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் அப்படின்னா என்னது, டெம்பரேச்சர் அப்படின்னா என்னது. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ எப்படி வந்து டெம்பரேச்சரை நம்ம கால்குலேட் பண்ணுறது, ஸோ அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் த டெம்பரேச்சர் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த தெர்மல் எனர்ஜி அண்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியம். வாட் இஸ் த தெர்மல் எனர்ஜி அண்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியம் என்னன்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இப்போ சில சப்ஸ்டன்ஸ் லிக்யூட் இருக்கும், சாலிட் இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதனோட டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நோ த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். கேஸஸோட லாஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ் and derive the ideal gas equation and last solve the numerical problems. So இதுதான் இந்த பேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், இதுதான் இந்த சாப்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். சன் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் த தெர்மல். நம்ம ஹீட் அப்படின்னா ஹீட்டுக்கான முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னு தான். சன்னோட முக்கியமான சோர்ஸ் ஆஃப் த ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சன் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் த தெர்மல் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம், எல்லாத்துக்குமே. ஸோ சூரியனோட வெளிச்சம், அதாவது அந்த ஹீட் இல்லாமல் நிறைய பிளான்ஸும் சரி, நிறைய ஹியூமன் எல்லா உயிரினங்களும், எந்த ஒரு உயிரினங்கள் எடுத்துட்டாலும் சன்னோட ஹீட் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னு தான். த தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். ஸோ ஆல் லிவிங் ஆர்கானிசம் நீட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஸோ எல்லாத்துக்குமே வந்து டெம்பரேச்சர் அப்படின்றது முக்கியமான ஒன்று. எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் டெம்பரேச்சர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் சொல்லுங்க. ஆல் லிவிங் ஆர்கானிசம் நீட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் சர்வைவல். இன் தட் kitchen container with the steel bottom is placed on the introduction of stove. ஸோ அதே போல் ஏன் வந்து ஸ்டவ்வில் வந்து ஸ்டீல் பாட்டம் வச்சுருப்பாங்க கேஸில், ஏன் அப்படின்னா ஸோ ஹீட்டை வந்து த்ரூ பண்ணணும். டூ யூ நோ ஒய்? All of us common man's understanding of thermal energy and temperature, but in this chapter you shall learn about thermal energy and temperature in scientific manner. So temperature na enna theriyum, thermal energy na enna theriyum, but ana thermal energy temperature நம்ம scientific manner எப்படி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த லெசன் எல்லாமே. We shall also discuss about how thermal energy is transferred and the effects of thermal energy. எப்படி வந்து thermal energy transfer ஆகுது அப்படின்றத பார்ப்போம். First temperature. So temperature is defined as degree of hotness of body. மார்க் பண்ணிங்க. டிஃபைன் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் த பாடி. எவ்வளோ டிகிரி இருக்குது நம்ம பாடியில், அதுதான் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் த பாடி. த டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஃபார் த ஹாட்டர் பாடி தென் த கோல்டர் பாடி. ஸோ இதில் வந்து
ரெண்டு விஷயம் இருக்கும். ஒரு ஹியூமன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹாட்டர் பாடி இருக்கும், கோல்டர் பாடி இருக்கும். ஸோ ஹாட்டர் பாடிக்கு என்னென்னா ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும், கோல்டர் பாடிக்கு வந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்றாங்க. இட் இஸ் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராப்பர்ட்டி which determines whether a body is in equilibrium or not with the surroundings. So surroundings பொறுத்து அது ஈக்குலிபிரியமாக இருக்கா அப்படின்றது ஆவரேஜ் கைனடிக் அப்படின்னு மாலிகுல்ஸ். ஸோ அதோட மாலிகுல்ஸை பொறுத்து. Further, the temperature is the property which determines the direction of flow of heat. ஸோ முக்கியமான ப்ராப்பர்ட்டி டெம்பரேச்சரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஸோ எந்த டைரக்ஷனை பொறுத்து டெம்பரேச்சர் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்லைன் பண்ணிங்க. SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். So temperature unit is Kelvin. So there are the other common used units temperature such as degree Celsius and degree Fahrenheit. So இன்னொரு temperature units அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செல்சியஸில் மார்க் பண்ணுவாங்க டெம்பரேச்சர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேரன்ஹீட்டில் மார்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட யூனிட்ஸ். முக்கியமான யூனிட் டெம்பரேச்சர் அப்படின்னா நீங்கள் வந்து கெல்வின் அப்படின்னு தான் எழுதணும். ஓகே, ஸோ அது எப்படி டெம்பரேச்சரை மாற்றுறது, டிகிரி செல்சியஸாக மாற்றுறது, ஃபேரன்ஹீட்டாக மாற்றுறது அப்படின்றத உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்சல்யூட் கெல்வின் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னாலும் கெல்வின் ஸ்கேல்னாலும் ஒன்று தான். ஸோ அது எப்படி நம்ம டெம்பரேச்சரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். த டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் த ரிலேஷன் அப்சல்யூட் ஜீரோ யூசிங் கெல்வின் ஸ்கேல் இஸ் நோன் ஆஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். வாட் இஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் எழுதிங்க. வாட் இஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர்? த டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் ரிலேஷன். ஸோ எதை ரிலேஷன் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க? அப்சல்யூட் ஜீரோ யூசிங் த கெல்வின் ஸ்கேல். ஸோ அப்சல்யூட் ஜீரோ யூசிங் த கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாலும் சேம் தான், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாலும் ஒரே ஒரு ரெண்டுமே சேம் கொஷின் தான். ஸோ அதனால் வந்து தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் கேட்டாலும் அப்சல்யூட் டெம்பரேச்சர் கேட்டாலும் ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் எழுதுங்க. ஓகே, ஈச் யூனிட் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஸ்கேல் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273. ஸோ எந்த யூனிட் டெம்பரேச்சர் நம்ம டிஃபைன் பண்ண சொல்லலாம் அது எதனோட ஃப்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னா 1/273 தான். ஏன்னா இது டிகிரி செல்சியஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. The 16th part of the thermodynamic temperature is triple point of the water. The temperature difference of 1 degree Celsius is equal to the 1 Kelvin. இதை மார்க் பண்ணிங்க. ஸோ temperature difference that is 1 degree Celsius is equal to the 1 Kelvin. 1 degree Celsius equal to the 1 Kelvin. 0 Kelvin is the absolute scale of the temperature of the body. ஸோ இதில் எது absolute temperature அப்படின்னா that is 0 Kelvin. அதை அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ 0 Kelvin is the absolute scale of the temperature of the body. Temperature of the body, absolute temperature of the body அப்படின்னு கேட்டாங்கன்னா this is 0 scale. இதை அண்டர்லைன் பண்ணிங்க. 0 Kelvin. The relation between the different types of scale temperatures that is Celsius and Kelvin. இப்போ கெல்வினில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ செல்சியஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கூட +273 நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு வேல்யூ செல்சியஸில் கொடுத்துருக்காங்கன்னா அது கெல்வினில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கொடுத்துருக்க டிகிரி செல்சியஸ் கூட +273 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஃபேரன்ஹீட் அண்ட் கெல்வினில் கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் K is equal to ஃபேரன்ஹீட் +460 × 5/9 பண்ணணும். ஃபேரன்ஹீட் +460 × 5/9 பண்ணணும். இப்போ இது மூலமாக நம்ம கெல்வின் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபேரன்ஹீட் கொடுத்தாங்கன்னா செல்சியஸ் கொடுத்தாங்கன்னா +273 நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பட் ஃபேரன்ஹீட் கொடுக்குறாங்க அப்படின்னா +460 × 5/9 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 460 × 5/9. ஸோ தட் இஸ் 0 Kelvin is equal to எவ்வளோ வேல்யூ அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். இதை மார்க் பண்ணிங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். வாட் இஸ் 0 Kelvin is equal to -273 டிகிரி செல்சியஸ். ஸோ கெல்வின் செல்சியஸாக கேட்குறாங்க அப்படின்னா 0 Kelvin கேட்குறாங்க அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். 2 or more physical systems of the bodies. ரெண்டு ஃபிசிக்கல் சிஸ்டம் எடுத்திருக்காங்க. பாடிஸ் ஆர் செட் டு பி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். தேர் இஸ் நோ நெட் ஃப்ளோ ஆஃப் த தெர்மல் எனர்ஜி பிட்வீன் த சிஸ்டம்ஸ். ஸோ ரெண்டு ஹீட் எனர்ஜிக்கும் இடையில் ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் தெர்மல் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகாமல் இருக்கணும். அதாவது ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருந்ததுன்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ அந்த பார்ட் அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குது. இது ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்துரும். அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ வந்து 50 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா அது ஒரு 50 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா ரெண்டுமே வந்து ஈக்குலிபிரியம் ஆகிடும். வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாது ஹீட். பட் ஆனால் இது ஒரு 50 டிகிரி செல்சியஸ், அது ஒரு 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஆனால் ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க் பண்ணிங்க.
This is very important definition. What is thermal equilibrium அப்படிங்கறதுனா two or more physical system or bodies are said to be in thermal equilibrium. There is no net flow of the thermal energy between the system. Okay. The heat energy always flows from one body to other body due to the temperature difference between them. So அதாவது temperature difference இருந்தாதான் அது ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு மூவ் ஆகும். ஏன்னா டெம்பரேச்சர் சேமாக இருந்தால் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் இது ஒரு 50 டிகிரி செல்சியஸ் அது ஒரு 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஆனால் ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர் இருக்கும்போது உங்களுக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. Thus you can define thermal equilibrium in another way. If two bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. அப்போ ரெண்டு பாடி ஈக்குவலிபிரியமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பாடி வந்து சேம் டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னா what will be happen two bodies different temperatures are brought contact with the one another. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கிற பாடியை நம்ம எத்தனை வந்து கிட்டக்கு கொண்டு வரோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா there will be the transfer of heat energy from the hot body to cold body. ஸோ எந்த பாடி வந்து ஹாட் பாடியாக இருக்கும் அந்த பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் until the thermal equilibrium. அதாவது தெர்மல் ஈக்குவலிபிரியம் ஆகிற வரைக்கும் இந்த பாடியிலேருந்து அந்த பாடிக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பிட்வீன் தம். திஸ் depicted in figure. ஸோ பிக்சரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ this is hot body, this is cold. ஸோ ஹாட் பாடி கோல்ட் பாடி அப்படின்னும்போது உங்களுக்கு ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு உங்களுக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உங்களுக்கு ஈக்குவலிபிரியம் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். when a cold body is placed in contact with the hot body, some thermal is transferred from the hot body to the cold body. As it is, there is some rise in temperature of the cold body and decrease the temperature of the hot body. This process will continue until the two bodies attain the same temperature. ஸோ ரெண்டு பாடியிலையும் வந்து சேம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் என்ன ஆகும்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பாடியிலேருந்து லோ டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லோ டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஹை டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டு ரெண்டுமே தெர்மல் ஈக்குவலிபிரியமாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இஃப் யூ லீவ் எ கப் ஆஃப் ஹாட் மில்க் on a table, if you leave a cup of hot milk on a table, sometimes what happens if you leave a cup of hot milk on a table, okay va hot milk நம்ம வந்து டேபிள் இருந்து எடுக்கணும். டேபிளில் sometime what happens, the hotness of the milk decrease of the sometime. Similarly, if you keep bottle cold water on the table, the water becomes warmer after sometimes. What do you infer this observation? ஒரு டேபிளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹாட் டீ இருக்கிற ஒரு கப்பை வந்து நீங்கள் டேபிளில் வைக்கிறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டீ வந்து உங்களுக்கு ஹீட் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சப்போஸ் ஒரு கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு கூலிங் வாட்டர் எடுத்து நீங்கள் அதே போல் டேபிளில் வைக்கிறீங்க. கூலிங் வாட்டர் எடுத்து டேபிள் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரி இருக்கும் டேபிள் வைக்கும்போது. எல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா நம்மளை அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹீட்டு இப்போ ஹீட்டாக இருக்கும்போது அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கோல்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஹீட் கம்மியாக இருக்கும்போது அட்மாஸ்பியரோட ஹாட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதனோட ஹீட்டு குறையும், இதனோட ஹீட் வந்து அதிகரிக்கும். ஸோ அதான் வந்து ரீசன். அதை தான் இங்கே அப்சர்வேஷன் பண்ண சொல்லலாம். இன் திஸ் கேஸ் ஆஃப் ஹாட் milk, there will be flow energy from the cup of milk to the environment. ஓகே, அதனோட ஹாட் மில்கில் இருக்கக்கூடிய எனர்ஜி என்னன்னா உங்களுக்கு என்வரான்மெண்ட்டில் போயிடும். ஸோ இந்த செகண்ட் கேஸ் இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த என்வரான்மெண்ட் டு த வாட்டர். செகண்ட் கேஸ் என்னன்னா என்வரான்மெண்ட்லேருந்து வாட்டருக்கு வந்து உங்களுக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திஸ் எனர்ஜி இஸ் டெர்ம்ட் அஸ் தெர்மல் எனர்ஜி. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிங்க வாட் இஸ் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா. ஸோ next, when a hot object is contact with another cold object, a form of energy flows from the hot object to the cold object, so which is known as a thermal energy. இதுதான் வந்து தெர்மல் எனர்ஜி. இதுவும் நம்ம டெஃபினேஷனில் எழுதலாம். டிஃபைன் கேட்டால் அது எழுதுங்க. ஸோ வாட் இஸ் தெர்மல் எனர்ஜி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதிங்க. Thus the thermal energy of the form of energy which is transferred between any two bodies due to the difference in their temperature. Thermal energy is also known as heat energy or simply heat. So thermal energy நம்ம என்ன சொல்லலாம்னா heat energy அப்படின்னு சொல்லலாம், simply heat அப்படின்னு சொல்லலாம். So heat energy is the agent which is produce the sensation of the warmth and makes bodies hot. The process in which heat energy flows from the body higher temperature to the another lower temperature is known as heating. So higher temperature வந்து lower temperature க்கு heat transfer ஆகி heat ஆகிறது தான் heating அப்படின்னு சொல்லுவாங்க. This process transmission of the heat may be done in any of the way like conduction, convection and radiation. So இந்த heat transfer நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா conduction சொல்லலாம், convection அப்படின்னு சொல்லலாம், or radiations அப்படின்னு சொல்லலாம். Heat is scalar quantity, that is SI unit of heat is very important. So underline பண்ணுங்க, heat is a scalar quantity. So scalar quantity அப்படின்னா only is
they have the magnitude, no have the direction, only they have the magnitude. Okay, the SI unit of heat energy absorbed about joule. That's the unit of energy is, that is joule. Underline பண்ணுங்க, very 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 important. Heat energy oda unit joule. During the process of transferring heat energy, the body of the lower temperature is heated while the body of high temperature is cooled. Thus sometimes this process transferred of the heat energy termed as cooling. Okay, இப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல டெம்பரேச்சர் போயிடுச்சு அப்படின்னா அந்த பாடி வந்து கூல் ஆகிடும். ஸோ அதை தான் வந்து டேர்ம் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன் த மோஸ்ட் ஆஃப் கேசஸ் term heating is used instead of cooling when the thermal energy is transferred from the body another. This results a rise or lowering of temperature either of the bodies. So அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒன்று ஹை ஆகலாம் கூல் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ என்னென்ன ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் see that 3 characters கொடுத்துருக்காங்க. Heat always flows from the system at higher temperature to the system at lower temperature. So heat அப்படின்னு பார்த்தீங்கன்னா higher temperature வந்து lower temperature ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். The mass of the system is not altered when it's heated or cooled. So mass of the system வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஒரு ஹீட் ஆகும்போதும் உங்களுக்கு கோல்ட் ஆகும்போதும் மாஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. For any exchange of the heat gained by the cold system is equal to the heat lost by the hot system. Heat gained is equal to heat lost. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட்டில் எவ்வளோ கெயின் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட்டில் எவ்வளோ லாஸ்ட் ஆகுது, தட் இஸ் ஈக்குவல்ட்டாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 3 பாயிண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக சொன்ன அந்த கேரக்டர்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை மார்க் பண்ணி அனலைஸ் பண்ணிங்க. வாட் இஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இப்போ ஹீட் எனர்ஜிக்கு நம்ம யூனிட் ஆல்சோ ஜூல் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ப்போம் என்னென்ன யூனிட்ஸ் அப்படி இருக்கிறது. தோ த SI யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ஜூல். ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோம். தேர் ஆர் சம் அதர் காமன்லி யூனிட்ஸ். ஸோ அதர் நம்ம யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்ன யூனிட்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று கலோரி, கிலோ கலோரி, 2 யூனிட்ஸ் அந்த ஜூல் அப்படி இல்லாமல் இன்னும் 2 யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கலோரின்றது கிலோ கலோரி அப்படின்னு. ஃபஸ்ட் கலோரினா என்னென்னு பார்ப்போம். 1 கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் the amount of heat energy is required to raise the temperature of 1 gram water to the 1 degree Celsius. So 1 gram வாட்டர்லேருந்து அதை 1 degree செல்சியஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 gram of water heat energy required to raise the temperature 1 gram வாட்டர் அதாவது 1 degree செல்சியஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம ஹீட் கொடுக்குறோமோ அதுதான் வந்து கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ கலோரி அப்படின்றது 1 கிலோ கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் amount of heat energy required rise to the temperature of 1 kilogram water to the 1 gram 1 degree Celsius. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னா 1 gram வரும். ஸோ 1 gram வாட்டரை வந்து 1 degree செல்சியஸ்க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறோமோ தட் இஸ் கலோரி. பட் ஆனால் இங்கே வந்து 1 கிலோகிராம் வரும். ஸோ 1 கிலோகிராம் வாட்டர் வந்து 1 degree செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோமோ அது வந்து கிலோ கலோரின்னு பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் கலோரி டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிங்க. கிலோ கலோரி டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணி எழுதிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி என்னென்ன கொஷின்ஸை நான் மார்க் பண்ண சொல்கிறேனோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோம் ஒர்க்கை ப்ரிப்பேர் பண்ணணும் கிளாஸ் எடுக்கிறது. ஸோ அதனால் என்னென்ன மார்க் பண்ண சொல்லணும் அது எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணிங்க. அந்த கொஷின்ஸை நீங்கள் நோட்டில் ஒர்க் ஒர்க்காக எடுத்து வந்து என்கிட்ட சப்மிஷன் பண்ணணும் கிளாஸில். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜினால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். when certain amount of heat energy is given to the substance it will undergo one or more of the following changes. ஸோ இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்கணும் சப்ஸ்டன்ஸுக்கு. இப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் the temperature of substance is rise. ஸோ ஹீட்டை கொடுக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the substance may be changed its state from the solid to the liquid or from the liquid to the gas. ஒன்று வந்து சாலிட்லேருந்து நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்போது சாலிட்லேருந்து லிக்விடாக மாறலாம், ஆர் லிக்விட்லேருந்து கேஸாக மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஐஸ் கட்டி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகிடும்? ஸோ லிக்விடாக மாறும். இப்போ ஒரு சாலிட் வந்து லிக்விடாக மாறலாம் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது. அப்படி இல்லைனா ஒரு லிக்விட் வந்து கேஸாக மாறலாம். ஏதாவது ஒரு லிக்விட் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும்? ஸோ வேப்பரைஸ் ஆகிடுச்சுன்னு கேஸாக மாறும். ஸோ அப்போ வந்து லிக்விட் வந்து கேஸாக மாறலாம். ஸோ ஹீட் நம்ம கொடுக்கும்போது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சாலிட் வந்து லிக்விடாக மாறலாம், லிக்விட் வந்து கேஸாக மாறலாம். சப்ஸ்டன்ஸ் வில் பி எக்ஸ்பேண்ட் when the heaters சப்ஸ்டன்ஸோட எக்ஸ்பாண்ட் ஆகலாம். ஏன்னா மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு பிரியும் பார்ட்டிகல்ஸ். ஏதாவது ஒரு சாலிடை வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது உள்ள மாலிகுல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து கேப் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ்பாண்ட் ஆகிடும் அந்த சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் நம்ம ஹீட் பண்ணும்போது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்த 3 சேஞ்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் the rise in temperature is proportional to the amount of heat energy. ஸோ எவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எவ்வளோ ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அவ்வளோ அமௌண்ட் தான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இந்த ரைஸ் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கிற நேச்சரை பொறுத்தும் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை பொறுத்தும் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு அபவுட் த ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் த ஸ்டேட் யூ ஆர் ஸ்டடி இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருவீங்க. இந்த ஃபாலோயிங் செக்ஷன் வி ஷல் டிஸ்கஸ் அபவுட் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டியூ டு த ஹீட். ஸோ எப்படி வந்து ஹீட்னால எக்ஸ்பான்ஷன் ஆகுது அதான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வென் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளைட் டு த பாடி that can be increased in the dimension of the object. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டைமென்ஷன் அப்படின்னா ஸோ அது வந்து எப்பயுமே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுக்கு 3 டைமென்ஷன் இருக்கும். ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட் அப்படின்னு. ஸோ அந்த டைமென்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லென்த்து ஏதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, திஸ் சேஞ்சஸ் ஆஃப் த டைமென்ஷன் டியூ டு த ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுதுனால டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் கால்ட் அஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் வந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்க. வாட் இஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா இதில் வந்து வரைக்கும் the expansion of the liquids, suppose example mercury எடுத்துருக்காங்க, can be seen when the thermometer is placed in warm water. All forms of the matter that is liquid, solid, gas undergo expansion of the heating. ஸோ எல்லாமே வந்து ஹீட் ஆகும்போது எக்ஸ்பான்ஷன் ஆகும் அப்படின்றாங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சாலிட்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி சாலிட்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும் அப்படின்போது அந்த சாலிட் இஸ் ஹீட்டட் த ஆட்டம்ஸ் கெயின்ஸ் எனர்ஜி. ஸோ சாலிட் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து எனர்ஜி வந்து கெயின் பண்ணிக்கும். ஸோ அண்ட் வைப்ரேட் த மோர் விக்ரஸ்லி நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் மாலிகூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சாலிட். இதில் வந்து சாலிட்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஃபார் கிவன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் இஸ் ஸ்மாலர் இன் சாலிட்ஸ் தென் லிக்யூட்ஸ் அண்ட் கேஸ். ஸோ எக்ஸ்பான்ஷன் வந்து சாலிட்ஸை பார்த்தோம்னா லிக்யூட்ஸ் கேஸஸில் வந்து டிரான்ஸ்பர் ஆகும்போது லிக்விட் சாலிட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது வந்து அதோட மாலிகூல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் ஆனால் சாலிட் நம்ம ஹீட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் லிக்விட் கேஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிற அந்த மாலிகூல்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் ஆனால் சாலிட்ஸ் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். For a given change of the temperature, extent of the expansion, smaller solid than the liquids and gas. This is due to the rigid nature of solids. ஏன்னா சாலிட்ஸ் எப்பவுமே வெரி ரிஜிடாக இருக்கும், அதனால் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லிஸ்டட் எக்ஸ்பிளைன் பிலோ. என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். லீனியர் எக்ஸ்பான்ஷன் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இருக்கும், கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, டைமென்ஷன் அப்படின்னாலே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் லென்த்து, பிரெத்து, ஹைட் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து லீனியர் அப்படின்னா நம்ம லென்த்து சொல்கிறோம். ஸோ லென்த்து வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும் ஹீட் பண்ணும்போது, அதே போல் பிரெத்து வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஸோ டோட்டல் கியூபிக் வேல்யூ டோட்டலாக வந்து ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிறது சான்ஸ். ஸோ அதுதான் வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த 3 டைப்ஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன கிளாஸஸ் பார்த்தோம் பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், ஹீட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், டெம்பரேச்சர்னா என்னென்னு பார்த்தோம், ஸோ டெம்பரேச்சரோட யூனிட் என்னென்னு பார்த்தோம், கெல்வின் அப்படின்றத பார்த்தோம், தெர்மல் எனர்ஜியோட யூனிட் என்னென்னு பார்த்தோம், ஹீட் ஜூல் அப்படின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் கலோரினா என்னது, கிலோ கலோரினா என்னது டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம், டெம்பரேச்சரோட டெஃபினிஷன் அண்ட் வந்து கிலோ கலோரியோட டெஃபினிஷன், கலோரியோட டெஃபினிஷன்ஸ், லாஸ்ட்டாக தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஒன்று பார்த்தோம். தெர்மல் எக்ஸ்பான்ஷனோட டெஃபினேஷன் என்னென்ன நான் நீங்கள் மார்க் பண்ண சொல்லணும் அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிடணும். அந்த கொஷின்ஸ் உங்கள் ஹோம் ஒர்க் நோட்டில் எழுதி நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது என்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry.